யார் சுபர் யார் பாவர்? கிரகங்களில் சுபக்கிரகம் பாவக்கிரகம் அப்படின்னு ரெண்டு இருக்குது. சுபக்கிரகங்கள் சேர்ந்தாலோ பார்த்தாலோ அவன் நல்லது தெரியும். பாவக்கிரகங்கள் சேர்ந்தாலோ அல்லது பார்த்தாலோ அந்த கிரகத்துக்கும் அந்த திசைகள்லையும் கெடுதலை தரும் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லி வரும் பொழுது, அப்போ யார் சுபர் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். யார் சுபர் அப்படிங்கிறப்ப குரு பகவான், வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன் கிடையாது, சந்திரன்ல வளர்பிறை சந்திரன், அதாவது அமாவாசையை விட்டு விலகி வர்றது. அது அமாவாசைக்கு பிறகு சஷ்டி தேதியில் ஆரம்பித்து பௌர்ணமியை தாண்டிய ஒரு சஷ்டி தேதி வரைக்குமே வச்சுக்கோங்க. அப்போ அது வளர்பிறை சந்திரன் சொல்லலாம். தனித்த புதன், புதனில் ராகுவோடு சேர்ந்தால் பாவியோடு சேர்ந்தால் அது கெட்டவர் ஆயிடுவார். தனித்த புதன், சுக்கிரன், இவைகள்லாம் இயற்கை சுபக்கிரகமாக கருதப்படுகிறது. குரு பகவான், வளர்பிறை சந்திரன், தனித்த புதன், சுக்கிரன், இந்த கிரகங்கள்லாம் இயற்கை சுப கிரகங்கள். இந்த கிரகங்கள் யாரோடு சேர்ந்தாலும் சரி, எந்த கிரகங்களை பார்த்தாலும் அவை சுபத்தன்மை அடைந்து அதற்குரிய நல்ல பலனை அவை ஜாதகருக்கு கொடுக்கும். அப்போ யார் பாவர் அப்படிங்கிறப்ப முழு பாவராக சனி, முக்கால் பாவராக செவ்வாய், அரை பாவர்னு சொல்லும்போது சூரியன். ராகு கேதுல ராகு தான் மெயினான முக்கியமான பாவர். கேது கூட சில நேரங்களில் தன்னோடு இணைந்த கிரகத்தை நல்லது படுத்தும். சந்திரனில் தேய்பிறை சந்திரன், இவை பாவக்கிரகம். அதாவது வளர்பிறை சந்திரன் சுபராக இருந்தால் தேய்பிறை சந்திரன் சனிக்கு நிகரான பாவங்கிறான். அப்போ தேய்பிறை சந்திரன் பாவியோடு சேர்ந்த புதன், அதுக்கு அடுத்தபடியாக சனி, செவ்வாய், ராகு, கேது, இவையெல்லாம் பாவக்கிரகம், இயற்கை பாவர். இந்த பாவக்கிரகங்கள் யாரோடு சேர்ந்தாலும் அல்லது எந்த கிரகங்களை பார்த்தாலும், இதில் ராகு கேதுகளுக்கு பார்வை கிடையாது, ஆனால் சேர்க்கை உண்டு. அதனால் அந்த கிரகங்கள் யாரோடு சேர்ந்தாலும் எந்த இடங்களில் இருந்தாலும் கெடுக்கும். சனி செவ்வாய் தனித்து பார்த்தாலும் சரி, சேர்ந்து பார்த்தாலும் சர்வநாசம் செய்யும். சனியுடைய பார்வை, சனி சில நேரங்களில் தனித்து பார்க்கறது. அடுத்து சனியும் செவ்வாயும் தனித்தனியாக வேறு வேறு வீடுகள்லேருந்து ஒரு கிரகத்தையோ ஸ்தானத்தையோ பார்க்கறது, அல்லது சேர்ந்து பார்க்கறது, அல்லது செவ்வாய்க்கு 4 சனி இருந்தால் செவ்வாய் சனியை 4ஆம் பார்வையாக பார்க்கும், சனி தனது 10ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்கும். இது போன்ற நிலைகளில் கூடுதலான ஒரு பாவத்துவ நிலைகளை அவை அடைந்து அந்த கிரகங்கள் யாரை பார்க்குதோ சேருதோ கடுமையான கஷ்டங்களை நஷ்டங்களை தரக்கூடிய அமைப்புக்கு வந்துடும். அதனால் ஜாதக கட்டத்தில் முதல்ல இதுபோன்று யார் சுபர் யார் பாவர் அப்படிங்கிற விஷயங்களை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே, சுபர் எங்கே இருக்கிறாங்க, யாரோடு சேர்ந்துருக்கா, யாரை பார்க்குறா, சுபருக்கு வீடு கொடுத்த அந்த சுபருக்கு வீடு கொடுத்த கிரகம் அப்படி இருக்குது, அது மாதிரி பாவர் யார், அவர் யாரெல்லாம் சேர்ந்துருக்கார் பார்க்குறார் போன்ற விஷயங்கள்லாம் பலன் சொல்வதற்கு எளிமையாக இருக்கும்.